ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைய பெரிய கிருபையினாலே இந்த ஏப்ரல் மாதம் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. நம்ம நடத்தி வந்தவர் அவரே, அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, பலப்படுத்துகிறது, நம்மை தப்புவிக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் நாம் யாவரும் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற ஈஸ்டர் வரப்போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தேர்ந்த நாள், சகலத்தையும் ஜெயித்த நாள். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வாக்குத்தத்தத்தையும் அவர் மூலம் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை குறித்து இந்த நாளிலே நாம் வாக்குத்தத்த செய்தியாக கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லா ஈவுகளையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த செய்தியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுனாலே முந்தின மனிதனாகிய ஆதாம் எதையெல்லாம் இழந்தானோ, தேவனோடு உள்ள நல்ல உறவை அவன் இழந்தான். தேவன் கொடுத்ததான நல்ல ஜீவனை அவன் இழந்தான். கர்த்தர் கொடுத்ததான மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் இழந்துட்டான். பைபிள் சொல்லுவது, அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் மீட்டு நம்முடைய கரத்துல கொடுத்து இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்காகத்தான் தேவன் எல்லாவற்றையும் பாராட்டினான். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க பாருங்க, நமக்கு இதெல்லாம் இங்க எதுவும் தேவையில்லை, இல்லை அங்க போய் பார்த்துக்கணும். இல்லை இல்லை, இழந்து போனதை மீட்டு நம்ம கையில். அதுவே தான் இந்த ரோமர் 8:32 சொல்கிறது, நம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எப்படி அது தராது? தேவன் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நன்மையை தருவார். ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்ல நன்மையான ஈவை இந்த மாதம் கண்டிப்பாக தருவார். பைபிள் சொல்லுகிறது, அவரை ஏன் நமக்காக கொடுத்தார் என்றால் மற்றவைகளை தராதிருப்பது எப்படி? ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உரிமை பாராட்டலாம். இயேசுவே எனக்காக இந்த பூமியில வந்து மரித்து தன்னையே எனக்காக கொடுத்தவர், அவருடைய ஆசீர்வாதங்களை எனக்கு எப்படி தராமல் இருப்பார்? நம்ம அப்படி கேட்கணும். அந்த இடத்துல இல்ல, நிறைய தேவ பிள்ளைகள் வந்து நம்ம நிறைய உரிமை பாராட்டுறது இல்லை. நம்ம எல்லாம் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நன்மைகளையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும், உரிமை பாராட்டணும். ஏனென்றால் என் தேவன், என் தகப்பன், என் ஆண்டவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டு ஜீவனை எடுத்து கொடுத்திருக்கிறார். என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய வியாதிகளை அவர் சுமந்து கொண்டு எனக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எனக்கு விடுதலையும் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்திலே ஈஸ்டர் போன்ற உயிர் தெழுந்த வல்லமையான பண்டிகை கொண்டாடுகிற இந்த காலங்களிலே இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு இன்னைக்கு தர வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு நாயின் ஒரு விதவின் மகனை உயிரோடு எழுப்பினார், ஆனால் இன்றைக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் விதமாக சொல்கிறது, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று ஏதோ மிக தெளிவாக சொல்றார். ஆக நாம் என்ன எதிர்பார்க்க வேண்டும் தெரியுங்களா? இயேசு 33 ஆண்டு காலம் எப்படி அவர் உயிரோடு இந்த பூமியில் இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நாம் அப்படி எதிர்பார்ப்போம் என்றால் நிச்சயமாக அன்றைக்கு லாசருவை எழுப்பினவர், அன்றைக்கு
12 வருடம் பெரும்பாலும் உள்ள வியாதியை குணமாக்கினவர் இன்றைக்கும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை தருவதற்கு அவர் தராமல் இருப்பது எப்படி? உரிமை பாராட்டுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Praise the Lord.